அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு தாலா குர்ஆன்ல ஒரு ஆயத்தில் இப்படி சொல்லியிருக்கிறான், இன்னல்லதி ஃபரத அலைக்கல் குர்ஆன் லராத்துக இலா மஆத். இதுக்கு அர்த்தம் அடுத்து சொல்றேன். சொந்த ஊர், பிறந்த ஊர் பிடிக்காத நபர் யாருமே இருக்க முடியாது. எல்லாத்துக்குமே பிறந்த ஊர் அப்படிங்கிறது ரொம்ப பிடிக்கும். எங்கே போய் இருந்தாலும் தன்னுடைய சொந்த மண்ணு மேலே ஒரு முஹப்பத் இருந்துக்கிட்டே இருக்கும். நாய்க்கும் பூனைக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் சொல்லுவாங்க. இது கரெக்டாங்கிறத அடுத்து நீங்கள் கமெண்ட்டில் கூட சொல்லலாம். நாய்க்கு மனிதர்களோட ரொம்ப டச் இருக்கும். அப்படின்னா ஒருத்தர் ஒரு வாடகை வீட்டில் இருக்கிறார், நாய் வளர்க்குறார் அப்படின்னு சொன்னால், அந்த வாடகை வீட்டில் இருக்கிறவர் இன்னொரு வீட்டுக்கு போனால் அந்த நாயும் அந்த வீட்டுக்கு போய் அடாப்ட் ஆகிடும், அங்கே போய் செட் ஆகிடும். பூனைக்கும் இடத்துக்கும் ரொம்ப சம்மந்தம். நபரோட சம்மந்தப்படுறத விட இடத்தோட ரொம்ப சம்மந்தப்படும் பூனை. அதனால் சில பேர் வாடகை வீட்டுக்கு போனாலும் அடுத்த வீட்டில் போய் அந்த பூனை போய் அடாப்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். இதே போல் ஒட்டகத்துக்கு இடத்தோட ரொம்ப முஹப்பத். ஒட்டகத்துக்கு நிறைய தன்மைகள் உண்டு, அப்போ இடத்தோட ரொம்ப டச் இருந்துக்கிட்டே இருக்கும். இதே போல் ஒரு மனிதனுக்கு தன்னுடைய சொந்த ஊர் அப்படிங்கிறது ரொம்ப முஹப்பத். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்தது மக்கா, ஆனால் வாழ்ந்தது கடைசி காலகட்டம் மதீனால. அப்போ மக்கா மேலே ரொம்ப பிரியம் இருந்துக்கிட்டே இருக்கும். எப்படா மக்காவுக்கு நம்ம போவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். இதை தான் அல்லாஹு தாலா குர்ஆனில் சொன்னால், இன்னல்லதி ஃபரத அலைக்கல் குர்ஆன் லராத்துக இலா மஆத். எந்த அல்லாஹ் உங்களுக்கு குர்ஆனை ஃபர்தாக ஆக்கினானோ, ஓதுறதுக்கு கடமையாக ஆக்கினானோ, தீன்படி நடக்கிறதுக்கு, அப்படிப்பட்ட அல்லாவே உங்களை மக்காவுக்கு திருப்பி அனுப்புவான் அப்படின்னா. அப்போ அல்லாஹு தாலாவுக்கும் மனசு, நபியுடைய மனசு அப்படிங்கிறத புரிஞ்சு வச்சுருந்தான். உசைல் அல் கிஃபாரி அப்படிங்கிறவர் மக்கால இருந்து வர்றார். இந்த சம்பவம் எப்போ அப்படின்னா, ஹிஜாபு கடமை ஆகிறதுக்கு முன்னாடி, புர்கா அந்த நோஸ்பீஸ் எல்லாம் கடமை ஆகிறதுக்கு முன்னாடி ஆயிஷா ரதியல்லாஹு அவங்கள வீட்டுக்கு வர்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்க. இப்போ ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா கேட்குறாங்க, நீங்கள் உங்கள் ஊர் எப்படி இருக்குது, மக்கா எப்படி இருக்குது அப்படின்னாங்க. இப்போ சொன்னாங்க, இப்போ மக்கா ரொம்ப பசுமையாக இருக்குது, நிறைய செடி கொடிகள் நல்ல எல்லாம் வளர்ந்துருச்சு, நல்ல கொஞ்சம் டெவலப்மெண்ட் இருக்குது அப்படிங்கிறாங்க. இப்போ இதை சொல்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உசைல் அல் கிஃபார்ட்ட சொன்னாங்க, ஹஸ்புக், ரொம்ப சொல்லாதீங்க, வலா தஹ்சுன்னி, அதாவது நீங்கள் நம்மளை ரொம்ப கவலைக்கு கொண்டு போயிடுறீங்க அப்படின்னா. காரணம் என்னென்னா, மக்கா மேலே ரொம்ப பிரியம், மதீனால இருந்தாலும் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொந்த மண், பிறந்த மண் மேலே ரொம்ப பிரியம் அப்படிங்கிறது. இப்போ எல்லாத்துக்குமே தன்னுடைய சொந்த ஊருங்கிறது பிடிக்க தான் செய்யும், பிடிக்காமல் கண்டிப்பாக இருக்காது. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.